திரு எஸ்.ஜே. சூர்யாவும் இணையவிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். முதலில் திரு சபாபதி மோகன், ஒருங்கிணைப்பு குழுவை இப்போதே அறிவிப்பதற்கான அவசியம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இனியவை 40 பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை பெற்றிட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி அமைவதற்கு அந்த ஒருங்கிணைப்பு குழு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40லும் தோற்று போன அதிமுக தோல்விக்கான காரணங்களை அலசி ஆராய்வது அது தவறல்ல, நான் ஒன்று விமர்சனம் அல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு தொடர்ச்சி, இது ஏதோ புதிதல்ல. 21 தேர்தலில் வெற்றி பெற்று 6 மாதம் கழித்து அந்த கொரோனா பிரச்சனையெல்லாம் நீங்கியதற்கு பிறகு நான் வேகமாக வருகிறேன். 50,000 உறுப்பினர்களை தொகுதிக்கு சேர்த்து அந்த உறுப்பினர்கள் சரியான உறுப்பினர்களா என்று தலைமையில் இருந்து ஆயிரக்கணக்கான பேர் அங்கிருந்து தொலைபேசியில் அலைபேசியில் அழைத்து உங்க எண்தானா விருப்பத்தோட சேர்ந்தீங்களான்னு பார்த்து வெரிஃபை பண்ணி அதை தொடர்ந்து பூத் கமிட்டி அமைச்சு அந்த பூத் கமிட்டியில கூட நெறியாளர் அவர்களே, நீங்க ஏற்கனவே கிளை செயலாளர் அவைத்தலைவர் தான் பூத் கமிட்டியில் இருப்பாங்க. ஆனா மாண்பமை கழகத்தின் தலைவர் ஒரு ரூல் சொன்னாங்க, சட்டம் போட்டாங்க, கிளை கழகத்தினுடைய செயலாளர் தலைவர் பூத் கமிட்டியில் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ புதுசா 10 பேர் பூத் கமிட்டியில போட்டோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் 100 பேர் 50 பேரை பார்க்கணும்னு சொன்னோம். திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துட்டு போனோம். இதெல்லாம் 2021 இறுதியில் ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் இளைஞரணி மாண்பமை அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் 234 தொகுதிகளில் 300 கருத்தரங்கம் நடத்தி கிட்டத்தட்ட 5 லட்சம் இளைஞர்களை பயிற்றுவித்து அவரே மாவட்ட அமைப்புக்கு நேரடியாக தேர்வு செய்து இளைஞர்களை உறுப்பினர் சேர்த்து மாநாடு நடத்தி இது ஒரு தொடர்ச்சியா நடைபெறுவது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் களத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர்ச்சி. எனவே ஒருங்கிணைப்பு குழு என்பது புதிதல்ல, களத்தில் இருக்கக்கூடிய பணிகளினுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் சொல்வது. 2021 மட்டுமல்ல, இயக்கம் தொடங்கிய 49 நடைபெற்று வரக்கூடியது. எத்தனையோ முறை இல்ல, இப்போ நீங்க சொன்ன மாதிரி கட்சிக்குள்ள கட்டமைப்புகள் சார்ந்த நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்றத சொன்னீங்க. ஆனா இப்போ அமைக்கப்பட்டிருக்க ஒருங்கிணைப்பு குழுவோட தேவை அப்படின்னு குறிப்பிடுறதுல மிக முக்கியமாக அமைப்பு ரீதியிலான மாற்றங்கள் என்ன தேவை அப்படின்றதையும் பரிந்துரையாக இந்த குழு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குது திமுக? இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது தொடர்ந்து மாற்றங்கள் நடைபெறுகிறது. நான் பார்க்கிற நேயர்களுக்கு சொல்லுவேன், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு 20 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தது. நான் சொல்றது 80-83. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 11 தொகுதி 9 தொகுதி என்று அந்த மாவட்டத்தை 2ஆக பிரித்து 10 தொகுதி 9 தொகுதியில் இருந்தது. இப்ப ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு 4 தொகுதி 3 தொகுதி என்று மாறி இருக்கிறது. எனவே இதை நீங்க கேட்கிற மாதிரி இந்த ஒருங்கிணைப்பு குழு ஏன் அவசியம் என்று ஒரு ஆழமாக அலசி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு தொடர்ச்சி என்று சொல்வதற்கு காரணம் காலங்காலமாக இருந்த மாற்றங்கள். 20 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர், 10 தொகுதிக்கு, 6 தொகுதிக்கு, 4 தொகுதிக்கு. அது மட்டுமல்ல, நிறைய இருக்கு. மண்டல செயலாளர் ஏற்கனவே இருந்தாங்க. இப்ப என்னுடைய கருத்தா கூட நான் அதுல பதிய வைக்க போறேன். மண்டல செயலாளர்கள் வேணுமா, அல்லது இன்னமும் எப்படி பிரச்சாரங்களை எடுத்து முன்னெடுத்து சொல்வதில் எப்படி எடுத்து சொல்வது, யார் மனதையும் கொஞ்சம் கூட புண்படுத்தாத அளவுக்கு பிரச்சாரங்களை எப்படி எடுத்து செய்வது, திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எப்படி வடிவமைத்து இன்னமும் மக்களிடத்தை சொல்வது என்ற எல்லா அணுகுமுறைகளையும் இணைத்துதான் இந்த ஒருங்கிணைப்பு குழு. எனவே இதன் தேவை, இது அவசியம் என்பது கடந்த காலத்தினுடைய ஒரு தொடர்ச்சி மீட்சி. அவசியம் என்பதோட நிக்கல, இப்போதே ஏன் அவசியம்னு கேட்கிறேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு 6 மாதத்தில் 2022 தொகுதி மேற்பார்வையாளர் போட்டோம். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கு, அந்த தொகுதி மேற்பார்வையாளராக பணிபுரிந்தவர்களுக்கு பாராட்டு 23ஆம் தேதி. எனவே 2021 வெற்றி பெற்றதற்கு பிறகு 6 மாதத்திலே 2024க்கான நாடாளுமன்ற தொகுதிக்கான அந்த பணி முடிஞ்சிருக்கு. மேடம், ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் இதை செய்வாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லா கட்சியும் உறுப்பினர் சேர்ப்பது, வாக்காளர் சேர்ப்பது, சரிபார்ப்பது. ஆனா ஒரே ஒரு கட்சி மட்டும் நீங்க எப்ப சேர்ப்பாங்க தெரியுங்களா? தேர்தலில் தோற்று நீங்க ஆஹா 1 லட்சம் ஓட்டு எங்களுக்கு காணுமேன்னு சில கட்சி தேடும். அப்படி தேடுற கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்க அப்படி இல்லை, வாக்காளர்களை சேர்த்து சரிபார்த்து நீக்கி தவறானவர்களை நீக்கி புதியவர்களை சேர்ப்போம் முன்னாடியே. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தன்னுடைய தோல்விக்கே 1 லட்சம் வாக்குகளை காணவில்லையே என்று தேர்தல் முடிந்ததற்கு பிறகு
வாக்காளர்களை எங்கள் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள் என்று புலம்புகிற கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை நான் தொடக்கத்தில் பதில திரு எஸ்.ஜே. சூர்யா இணைந்த பிறகு சொல்வார் அப்படின்னு நம்புவோம். இப்போ நீங்க சொல்றது கட்சிக்குள்ளான கட்டமைப்புகள் சார்ந்த சீரமைப்புகள் அப்படின்றது தொடர்ச்சியான ஒரு விஷயமா நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தல் கூடுதல் சவாலாக இருக்கும், அதற்கு முன்கூட்டியே தயாராகிறது திமுக என்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. சவால்களை எல்லாம் சந்திக்கிற ஆற்றல் மாண்புமை முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுக்கும் மாண்புமை என் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்கிறது. எந்த சவாலாக இருந்தாலும் challenges are opportunities, சவால்களை எல்லாம் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அந்த வாய்ப்புகளில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் 50 ஆண்டு காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய தலைவர் ஸ்டாலினுக்கு, ஒரு 15 ஆண்டு காலமாக களத்திலே இருக்கிற மாண்புமை உதயநிதிக்கு நீங்கள் சொல்லுகிற சவால் இருந்தால் அந்த சவாலையும் சமாளிக்கிற ஆற்றலும் தகுதியும் அணுகுமுறையும் தலைவருக்கும் மாண்புமை உதயநிதிக்கும் இருக்கிறது, கழகத்துக்கு இருக்கிறது, மாவட்ட செயலாளருக்கு இருக்கிறது, கட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இருக்கிறது. சரி, ஓகே. அடுத்து திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்போ அதிமுக 2026 தேர்தல் பணிகளை எப்ப தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இப்போ முந்தைய தேர்தலோட தோல்வி அல்லது சரிவு சார்ந்த அந்த ஆய்வையே 2026க்கான தயாரிப்பாக பார்க்க வேண்டியிருக்கா? இல்லைங்க, மிக தெளிவாக இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சேலத்துல சொன்னதை பார்த்திருப்பீங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒவ்வொரு நாடாளுமன்ற வாரியாக நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டங்கள், ஆய்வு கூட்டங்கள் அனைத்துமே அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான யுக்திகளை வகுப்பதுதான், வியூகங்களை உருவாக்குவதுதான். அந்த வகையில் அதிமுக அதற்கான பணியை மேற்கொண்டு விட்டதுங்க. இப்போ இன்னும் 2 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிற போதே திமுக அடுத்த தேர்தலை தயாராகிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கஞ்சா, போதைப் பொருட்கள், லஞ்சம், ஊழல், இன்னும் மிக அதிக நடந்து கொண்டிருக்கிற முறைகேடுகள், எல்லாவற்றையும் களைய வேண்டிய ஒரு பொறுப்போடு திமுக ஒரு குழுவை அமைத்து செயல்பட்டால் வரவேற்கலாம், பாராட்டலாம். ஆனால் அடுத்த தேர்தலுக்கு ஆயத்தமாகிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டுகள் மட்டுமல்ல, கடந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 30 ஆண்டு காலம், 31 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட போதும் கூட ஒவ்வொரு தலைமுறையை பார்த்துத்தான் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யலாம் என்று பார்த்துத்தான் அதிமுக இயங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு அடுத்தடுத்த தேர்தலை நோக்கியே திமுக பயணிக்கிறது. நீங்க சமூக நீதி பரவலாக்கம் உட்பட அனைத்திலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஆட்சி தலைமை, கட்சி தலைமை அனைத்தையும் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கூடிய மாபெரும் இயக்கம் அதிமுக. ஆனா திமுக அப்படி இருக்கிறதா என்பதை மனசாட்சியோட எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி மோகன் அவர்களுக்கும் விழாவாக கேட்கிறேன். பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு விரும்புகிற ஆட்சி என்ன? சட்ட ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். குறிப்பா தொழில்துறை மிக சிறப்பாக இயங்கினால் மட்டும்தான், குறிப்பாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவிக்கின்றார்கள். கடந்த திமுக தேர்தல் அறிக்கையில இவ்வளவு இளைஞர்கள் வேலைவாய்ப்போடு சிரமப்படுறாங்க, அவர்களுக்கு தீர்வு காண்போம் சொன்னாங்க. ஆனா எந்த முயற்சியும் காண அளவில் திமுக ஆட்சி நீங்க குறிப்பிட்ட மாதிரியான இந்த நிர்வாகம் சார்ந்த சிக்கல்கள் நிச்சயமாக இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணணும் தான் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. அதற்கு முன்பாக கட்சிக்குள்ளான கட்டமைப்பை பலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான முயற்சிகள்ல அதிமுக ஈடுபடுதா? அதுல எந்த அளவுக்கு வெற்றியில இருக்கு? ஏன்னா அதிமுகக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத அதிமுக உள்ள இருக்கவங்களும் சொல்றாங்க, வெளியில இருக்கவங்களும் சொல்றாங்க அப்படின்ற செய்திகள் தினம் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில உள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை வலுப்படுத்துறதுல அதிமுக என்ன கவனம் செலுத்துறாங்க? அதிமுகவுக்குள் பிரச்சனை இருப்பதாக உங்களை போன்ற ஊடக நண்பர்கள், ஊடக சகோதர சகோதரிகள் எல்லாம் பேசுகின்றார்கள் வழியில அதிமுக யாருமே பேசுறீங்க. நீங்க கடந்த 1 வார காலமாக ஒவ்வொரு தலைப்பிட்டு 6 பேர் போர்க்குடி, 60 பேர் உருவாவார், இப்படி ஏதாவது ஒரு தலைப்பிட்டு அதிமுக குறித்தான தவறான பொய்யான வதந்திகளை திட்டமிட்டு ஊடகங்களை பரவடுகின்றார்கள். மக்கள் மத்தியில கருத்தியலாக அதை மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் உண்மை சொல்றேன், கடந்த 1 வாரமாக மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் தலைமையில நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசுகின்ற, நீங்கள் குறிப்பிடுகின்ற உட்கட்சியில பிரச்சனை எழுப்புகின்றவர்கள் யார் என்று ஊடகங்களில் சில நபர்களை குறிப்பிடுகிறார்களோ அவர்கள் அனைவருமே ஒரே தலைமை எடப்பாடியார் தான். அவர் தலைமையில் 2026 உறுதியான நிலையான நீடித்த ஒரு ஆட்சியை உருவாக்குவோம் என்றுதான் பேசுகின்றார்கள். இது போன்ற செய்திகளை வெளியிட்டு அது பரவிட்டு அதிமுகவை பலவீனப்படுத்துகிற முயற்சியை நிச்சயமாக ஆலோசனை கூட்டத்துல என்ன கருத்து முன்வைக்கப்பட்டது சார்? அது நீங்க சொல்லுங்களேன். இல்ல மேடம், ஆலோசனை கூட்டத்துல பேசப்படுகின்ற விஷயங்களை முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட
நான் எனக்கு தெரிந்தளவு சொல்கின்றேன், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதற்கு முன்பாக அதிமுகவுடைய அந்த உரிமை சீட்டுகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சென்றடைய வேண்டும். அதே போல கட்சியை வலுப்படுத்துகின்ற வகையில, குறிப்பாக இளைஞரணியை வலுப்படுத்துகின்ற வகையில, மகளிரை வலுப்படுத்துகின்ற வகையில, மாணவரை வலுப்படுத்துகின்ற வகையில எப்படி செயல்பட வேண்டும் என்கிற யுக்தியை பொதுச் செயலாளர் தினசரி ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளோடு விரிவான ஆலோசனை நோக்கமே தோல்வியில அதற்கான காரணம் என்ன அப்படின்றத ஆய்வு செய்ததுக்கு தானே. அப்போ அதற்கான காரணங்களாக நிர்வாகிகள் என்ன விஷயத்த சொல்றாங்க? மேடம், இது எப்படி வெளிப்படையா நீங்க சொல்ல முடியும் சொல்லுங்க. நீ நான் ஏதோ 4 செய்தி சொல்லணும்னு வச்சுங்க, நீ பரபரப்பாக்கி தலைப்பட்டு செய்தி வெளியிட்டீங்கன்னா அது சரியா வருமானு பாருங்க. அதாவது தோல்வி என்பது தமிழ்நாட்டுல இந்தியாவுல எந்த கட்சி அடையலன்னு சொல்லுங்க. 2011 இருந்து 2017 ஆண்டு வரை தொடர் தோல்விகளை திமுக 13 படி பெற்றிருக்கேன். நான் புள்ளிவிவரமே சொல்ல முடியும், ஒவ்வொரு தேர்தல சொல்ல முடியும். அதே போல அதிமுகவுக்கும் ஒரு சரி வந்திருக்கிறது. அதை பாடமாக எடுத்துக்கொண்டு அதிமுக தன்னை பரிசோதித்துக் கொண்டு அடுத்த தேர்தல் காலத்துக்கு ஆயத்தமாகி விட்டுதுங்க. அப்போ அடுத்த தேர்தல் களத்தை நோக்கி அதிமுக பயணிக்கிற போது தொண்டர்கள் மிக வேகமாக பொதுச் செயலாளர் கட்டளை சிறமேற்கொண்டு செயல்படுத்த தயாராகி வருகின்றார்கள் உண்மைங்க. அப்போ 40 தொகுதிகளிலும் ஆய்வு இப்பதான் ஒரு குறிப்பிட்ட தேதி முடிஞ்சிருக்கேன். இனி 24ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தொடங்குறாங்க. அதற்கு இடையில் 23ஆம் தேதி அதிமுக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. மின்கட்டணம் உயர்வு, மாதந்தோறும் மின்கட்டணம் சொன்னாங்க. இப்போ 2 மாதத்துக்கு ஒரு மாதிரி மின்கட்டணம், அதிலே மின்கட்டணத்தை கூடுதலாக்கி மக்களை தேர்தல் 40 வெற்றி வாயை சூடி கொடுத்த மக்களுக்கு அளித்த பரிசாக திமுக தந்திருக்குங்க. இதையெல்லாம் மக்களிடத்தில் அம்பலப்படுத்தி திமுக எதிரான போராட்டங்களுக்கு தயாராக வருதுங்க. அதற்கான வேலைகளை அதிமுக மிக தெளிவாக செய்து வருதுங்க. இதற்கிடையில் வரக்கூடிய வதந்திகள், திரும்ப சொல்ல பொய்யான செய்திகள் அனைத்தும் ஊடகங்களில் ஒரு சில நபர்களால் நீங்க ஆலோசனைக்குள்ள நடந்தது, இந்த விஷயங்கள் பகிரப்பட்டது அப்படின்னு சோர்ஸ் மூலமா வர்ற தகவலை கூட நீங்க வதந்தின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, சசிகலா பற்றின விமர்சனத்தை முன்வைக்கிறாரு.